ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டினதுக்கு அப்புறம் அப்படியே டவுன் ஆகிட்டே இருப்பாங்க. நல்ல வசதியா இருப்பாங்க, தொழில பங்கும், குடும்பத்துல பிரச்சனை வரும், அடிக்கடி சங்கடம் விபத்து வரும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாம போகும், முன்ன இந்த லைஃபோட பின்னோக்கி போவாங்க. இது எல்லாமே இந்த மனை பொருத்தம் பார்க்காத ஒரே காரணத்தினால் வரக்கூடிய விஷயம்தான். அப்ப இந்த மனை பொருத்தத்துலதான் எப்படி வந்து ஜோதிடத்துல வந்து ஒரு பொண்ணு மாப்பிள்ளை சேர்த்துறப்ப அந்த 10 பொருத்தம் இருக்குதோ, அதே மாதிரிதான் இந்த வாஸ்துலையும் ஒரு 40% எடுத்தது போக ஒரு 60% மனை சாஸ்திரம் இருக்குது. அப்ப அந்த மனை சாஸ்திரத்துல கர்ப்ப பொருத்தம்னு ஒரு பொருத்தம் இருக்கு, ஆதாயம் ஒன்று இருக்குது, விரயம் இருக்குது, யோனி இருக்குது, ராசி இருக்குது, அடுத்தது லக்னம் இருக்குது, அதுக்கடுத்து திதி இருக்குது, அதுக்கடுத்தது வாரம் இருக்குது, அதுக்கடுத்து யோகம் இருக்குது, அதுக்கடுத்தது பஞ்சகம் இருக்குது, அதுக்கடுத்தது சூத்திரம் இருக்குது, அதுக்கடுத்தது நேத்திரம் இருக்குது, அதுக்கடுத்து ஜீவன் இருக்குது, அதுக்கடுத்து அம்சம் இருக்குது, அதுக்கடுத்தது வம்சம் இருக்குது. இப்படி 15 பொருத்தம் இருக்குது. அப்ப இந்த 15 பொருத்தத்துல அட்லீஸ்ட் நம்ம எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 6-7 பொருத்தத்தை நம்ம ரொம்ப கம்பல்சரி ஒரு வீட்டுக்கு அது இதெல்லாம் சாத்தியமானா சத்தியமா சாத்தியங்க, 100% என்னால இதை பண்ண முடியும், கேரண்டி நான் நிச்சயமா கொடுப்பேன். இதுக்கு எப்பேற்பட்ட இடம் வந்தாலும் நம்ம இதை பண்ண முடியும். உங்க கண்ணு முன்னாடியே நான் நிரூபிக்க முடியும். உட்கார்ந்தேன்னா உங்க இடத்துல உங்க முன்னாடியே உட்கார்ந்து ஒரு 3 மணி நேரம் டைம் ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி என்னால பண்ணி கொடுக்க முடியும், நிச்சயமா முடியும், முடியாதுங்கிறதுக்கே இல்லை. அதற்கு நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு பிரசன்ன ஜாதகம் பார்க்கணும். ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு வந்து உங்க இடத்துல வந்து நின்று உங்க இடத்துக்கு ஒரு பிரசன்ன ஜாதகம் போட்டு பார்க்கணும். அந்த பிரசன்னத்தை போட்டாதான் உங்க இடம் வந்து நல்ல இடமா, இல்ல முனியோட்டம் உள்ள இடமா, ஒரு தெய்வ நடமாட்டம் உள்ள இடமா, இல்ல ஏதாச்சும் சர்ப்பம் சார்ந்த விஷயங்களை கொன்ற சாபம் பெற்ற மனமா இடமா, இப்படி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் இடத்துடைய உரிமையாளருடைய ஜாதகத்தை பார்த்து அவங்களுடைய ஜாதகத்திற்கு இப்ப நடக்கக்கூடிய தசா புத்திகள் வீடு கட்டுவதற்கு யோகமா யோகம் இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் நல்லா இருக்குதோ அந்த கிரகத்துடைய தலைவாசல இங்க தூக்கி அப்ளை பண்ணி உங்களுடைய ஜாதகத்திற்கு உள்ள நட்சத்திரத்திற்கு வீடு கட்டக்கூடிய நட்சத்திரம் வைநாசியம் வராம பார்த்து நம்ம இதெல்லாம் பண்ண முடியும்னா நிச்சயம் பண்ண முடியும்.